பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமாக சொல்லும்படி எனக்கு சொல்கிறாரு. உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரைகள் இந்த இரவு அழிக்கப்பட போகிறது. எஸ் எஸ். ஒரு முறை தாவீதை அவனுடைய தகப்பனார் ஈசா அழைத்து சொல்கிறான், உன்னுடைய அண்ணமார் போய் வெகு நாட்கள் ஆகிட்டு, யுத்த காலத்தில் உங்கள் அண்ணமார் இருக்கிறாங்க, உங்கள் அண்ணமாருடைய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பலகாரங்களை எல்லாம் கொடுத்து அண்ணமாரை விசாரிப்பதற்காக தாவீதை அனுப்புகிறான். தாவீதுக்கு யுத்த காலத்தை பார்த்த அனுபவம் இல்லை. ஒரு முறை கூட யுத்தம் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது. ஆடுகளை மேய்க்கக்கூடிய தாவீது இப்போ யுத்த காலத்தில் போய் பார்த்தா அந்த யுத்த காலத்தில் ஒரு காரியம் தெரிகிறது. ஜனங்கள் எல்லாருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு மனிதன் கோலியாத் என்கிற ஒரே ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த கோலியாத்தினுடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணுகிறது, சவுல் ராஜாவை கலங்க பண்ணுகிறது. அப்பந்தான் தாவீது மூலமா தேவனாய் கத்த தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை. நான் போதும், இப்ப பாருங்க, போதும். நான் இங்க வரும் பொழுது அற்புதம் செய்வார் இயேசு, அற்புதம் செய்வா, இன்னைக்கே செய்வா. கலங்கி வந்த மகனே, கலங்காதே மகனே. ஸோ ஆண்டவர் என்ன அற்புதம் செய்ய போகிறார் தெரியுமா? உங்கள் யாரெல்லாம் கலங்கி வந்தீங்களோ உங்களுடைய கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கத்தர் அழித்து போடுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் கத்தர் சொல்கிறார். இப்போ எல்லாருடைய இருதயமும் கலங்கி இருந்தது. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பிரியமானவர்களே, கலக்கம் வரும் பொழுது நம்மளையும் அறியாமல் பயம் நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. என்ன நடக்குமோ என்கிற பயம், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்கிற பயம் நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் கலங்கி நம்முடைய இருதயம் பயப்படுகிறது. இன்றைக்கும் உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களை கலங்க பண்ணுகிறவர்கள் கலங்கி போவார்கள். உங்களை கலங்க பண்ணுகிற சத்துரு வெட்கப்பட்டு போவார். உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஒரு திங்கட்கிழமை, முதல் திங்கட்கிழமை, மாதம் முதல் திங்கட்கிழமையில் மதுரை பட்டணத்தில் அற்புதத்தின் மாலை என்கிற ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம். அந்த மீட்டிங்க்கு நான் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால். நான் மேக்சிமம் காரில் போகும் பொழுது பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் காரில் வரச்சல உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன்னா பேசினதில்லை, இவர் தான் பேசுவார். சரியா? நான் காரில் போகும் பொழுது நான் செல்ஃபோன் பயன்படுத்துவது இல்லை. அது பயன்படுத்த கூடாது. நிறைய பேர் பைக்கில் இந்த ஒத்த கையில் அப்படியே கழுத்தை சரித்து வச்சுட்டு 2 நிமிஷம் ஆகுமா ஒரு இடத்துல, சின்ன இடத்துல நின்று பேசிட்டு போகலாம். நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆனால் அன்றைக்கு
என்னையும் அறியாமல் ஃபோனை எடுத்து ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர் ஜெய்சிலன்னு சொன்னேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதோ பிரதர் ஜெய்சிலன் அவ்வளவுதான் சொன்னேன். ஒரு சகோதரியுடைய அழுகுரல், ஒரு சகோதரி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. நான் கேட்டேன், என்னம்மா உங்க நம்பர் தரமாட்டேன்னு சொன்னாங்க. அழுது கெஞ்சி கூத்தாடி உங்க நம்பரை வாங்கினேன். கொடுத்தவங்க சொன்னாங்க போனை எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஐயா நீங்க போனை எடுத்துட்டீங்க ஐயான்னு ஒரே ஆளுங்க. நான் சொன்னேன், இப்போ நான் மதுரை டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கிறோம்மா, ஒரு நிமிஷம் நான் காரை நிப்பாட்டிட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லி காரை நான் நிப்பாட்டினேன். நான் காரை நிப்பாட்டின இடம் மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி கிட்ட. காரை நான் நிப்பாட்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு சொன்னேன், அம்மா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, எதற்காக பேசுகிறீங்க? அப்போ சொன்னாங்க, என் கணவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு ஐயா. மீனாட்சி மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் உங்கள் வால் போஸ்ட் ஒட்டி இருந்துச்சு, அதில் இருக்கிற நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்கள் நம்பரை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் புலம்பினேன், என் கணவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, இப்போ கூட கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி. அப்போ உங்கள் மாமா தான், சரிம்மா அவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கொடுக்கல, கொடுக்கக்கூடாதுன்னா இல்லை, உங்களுக்கு நம்பர் தாரேன், இப்போ அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, வண்டியில் வந்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எடுத்துட்டீங்க ஐயா. ஐயா நான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்கிட்ட நிற்கிறேன்னு சொன்னாங்க. என் கார் எங்கே நின்றுச்சு? மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்கிட்ட. நான் சொன்னேன், நானும் அங்கே தான் அம்மா நிற்கிறேன்னு சொன்னேன். அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதாங்க. நம்பரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, பேச மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் என் தேவன் நான் இருக்கிற இடத்துக்கே உங்களை கொண்டு வந்து விட்டுருக்கிறார் ஐயான்னு அழுதாங்க அழுதாங்க அழுதாங்க. பாருங்க, நான் கேட்டேன், எந்த இடத்துல நிற்கிறீங்கம்மா, நீங்கள் நிற்கிற லொக்கேஷன் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, ஐயா இப்போ ஒரு கார் வந்துச்சு, அந்த கார் நம்பர் TN69 AF 70, அந்த காரு கிட்ட நிற்கிறேன்னு சொன்னாங்க. அந்த காரு என்னுடைய காரு தான். நான் சொன்னேன், என் காரு தான் சொல்லி இறங்குனா அந்த சகோதரி முக்காடு போட்டு அழுகிறது. வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி முக்காடு போட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. நான் போனவுடனே அவங்க முக்காடை எடுத்தாங்க. செக்க செவப்பா இருக்கிற அவங்க கண்ணெல்லாம் செவந்து இருக்குது, அவங்களுடைய முகெல்லாம் செவந்து இருக்குது. நான் சொன்னேன், என்னம்மான்னு சொன்னேன். ஐயா டாக்டர் சொல்லிட்டாங்க, 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிட்டு, உங்கள் கணவர் இன்னும் ஒரு 7 நாள் இல்லை 8 நாள் உயிர் வாழ்வாங்க, அதற்கு மேலே எங்களால் காப்பாற்ற முடியாது. உடனே ஏதாட்டும் ஒரு கிட்னின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கு 15 வச்சு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கெல்லாம் உங்கள் கணவருடைய சரீரம் தாங்காது, உங்கள் கணவர் மறிச்சிடுவாங்கன்னு சொன்னேன். அந்த டாக்டருடைய வார்த்தை என்னையும் என் பிள்ளைகள் 3 பேரையும் கலங்க பண்ணிட்டு, ஐயா நாங்கள் மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறோம். அப்போ வாலிப தங்கச்சி என்று சொல்கிறா, அண்ணே எனக்கு ஒரு 2 மாதத்தில் கல்யாணம் எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, என் கல்யாணத்துக்கு அப்பா உயிரோடு இருப்பாங்களா? அப்பா என் கல்யாணத்தை பொறுப்படுத்தி நடத்துவாங்களா? அவ சொன்னா, அப்பா எனக்கு வேணும். இன்னும் அந்த வார்த்தை கேட்குது, அப்பா எனக்கு வேணும். கண்ணில் கண்ணி. நான் சொன்னேன், ஆஸ்பத்திரியில் போய் ஜெபிக்கலான்னு சொல்லி போனால் அங்கே ஐசியூக்கில் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 3 பொண்ணு. கடைசி மகள் சொல்லுவா, அண்ணா நீங்கள் இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உள்ளே போய் சுகமாக்குவார், வெளியே நின்று ஜெபம் பண்ணு. அதே போல் ஏசு உள்ளே சென்றா, ஏசுடைய கரம் அன்பு சகோதரரை தொட்டது. ஆமென். என்ன ஆச்சரியம் தெரியுமா, 3 நாள் கழித்து அதே ஃபோன் கால் வந்தது. நான் கேட்டேன், சொல்லுங்க சகோதரி, பிரதர் பழுதடைந்து போன
கெட்டு போன 2 கிட்னியும் செயல்பட ஆரம்பித்து விட்டது. டாக்டர்கள் சொன்னாங்க, உன் கணவனுக்கு ஆயில் கட்டி உன் கணவர் மறிக்க மாட்டா, உன் கணவர் பிழைத்து கொண்டா. இயேசு என் கலக்கத்தை மாற்றினா, இயேசு என் வேதனையை மாற்றினா, இயேசு என் பயத்தை மாற்றினா. என் அன்பு தேவ பிள்ளைகள், உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள் என்ன? உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2024 ஆண்டில் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிசாசின் கிரியைகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லட்டுமா? உங்களை கலங்க பண்ணுகிற பிசாசின் கிரியைகளை கர்த்தராகிய தேவன் அழித்து போடுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தர் செயல் இழந்து போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்க இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் அப்படியே உங்கள் இருதயத்தை விட்டு மாறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கம்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன சின்ன வார்த்தையா தான் இருக்கும். எப்படி இருக்கும்? சின்ன சின்ன வார்த்தையா தான் இருக்கும், ஆனா அது ஆழமா இருக்கும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினா யோவான் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. உங்கள் இருதயம், ஆமே, நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு நம்ம கலங்குகிறது எது கலங்குகிறதுனா நம்ம இருதயம் தான் கலங்குகிறது. நம்மளை அறியாம நம்ம இருதயம் கலங்குகிறது. இன்னைக்கு உங்க இருதயத்தை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏறத்தாழ ஒரு 17-18 வருஷம் இருக்கும். ஆந்திராவில் அம்முகுடா என்கிற பகுதியில், தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு பெரிய மீட்டிங்காக என்னை கூட்டிருந்தாங்க. அந்த 3 நாள் பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். 3 நாளும் அற்புத அடையாளங்கள் நடக்கப்பட்டுச்சு. 3 நாளும் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார். சரிங்களா? அது மாத்திரமல்ல, பிசாசுகள், நூற்றுக்கணக்கான பிசாசுகள் அலறி ஓடியது. 7 வருஷம் ஒரு வலது கையும் வலது காலும் செயலிழந்து போன ஒரு சகோதரருக்கு வலது காலும் வலது கையும் செயல்படும்படிக்கு கர்த்தர் அதிசயத்தை செய்தார். அற்புதங்கள், நான் சொல்ல முடியாத அற்புதங்கள் நடந்துச்சு, சொல்ல முடியாத அதிசயம் நடந்துச்சு. இப்போ கடைசி நாள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அம்முகுடாங்கிறது செகந்திராபாத்தில் இருக்குது. இனி ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ட்வின்ஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. செகந்திராபாத், ஹைதராபாத். இந்த ஹைதராபாத்தில் இருக்கிற கோட்டி பஜார் என்கிற ஒரு பெரிய பஜாருக்கு என்ன திங்ஸ் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் ஒரு பழைய அம்பாஸ்டர் காரில் போகிறோம், ஜாலியாக சிரித்து பேசிட்டு போகிறோம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னுடைய சகோதரர் ஆக்சிடெண்ட் ஆயிட்டாங்க, என் சகோதரருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு டாக்டர்களாம் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் வந்த அடுத்த நிமிஷம் என் இருதயத்தில் ஒரு கலக்கம், என் இருதயத்தில் வேதனை. நான் நினச்சா உடனே போக முடியுமா? பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற அப்படியே நான் பரப்பிட்டு போனாலும் செகந்திராபாத்துக்கு போகணும், பேக் பண்ணணும், மறுபடி ஃப்ளைட் எடுக்கணும். சென்னைக்கு தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் உடனே இல்லை, சென்னைக்கு வரணும், சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட் எடுத்து வரணும். என் இருதயத்தில் கலக்கம். என்னை கூட்டிகிட்டு போன எல்லா சகோதரரும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதில் ஒரு சகோதரர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்கள் கலக்கத்தை எல்லாம் மாற்றுவார், உங்கள் கலக்கம் எல்லாம் மாறையா அப்படின்னு சொல்லி என்று சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் எனக்கு ஆறுதல் படுத்தினாலும் என் இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறலை.
நான் நேசிக்கிற என் சகோதரர் ஒரு அரை மணி நேரம் இருக்கும், கார் ஸ்லோவாயிட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நான் ஃப்ரண்டில் உட்காந்துருக்கிறேன். என் காரை ஓவர்டேக் பண்ணி ஆந்திரா ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள ஒரு கார் என் காரை கடந்து போச்சு. ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பேசுகிற அந்த நாட்டில் இருக்கிற காரில் தமிழில் எழுதியிருக்குது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த வசனம், அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்த நிமிஷத்தில் எனக்குள்ளே விசுவாசம் வந்துச்சு பாருங்க, எனக்குள்ள தைரியம் வந்துச்சு, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு பாருங்க. என் இருதயத்தில் இருக்கிற கலக்கம் மாறியது. ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடி ஃபோன். டாக்டர்கள் சொல்லிட்டாங்கப்பா, பயப்பட வேண்டாம், உங்கள் தம்பி பிழைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏமேன் ஏமேன். நல்லா கவனிங்க. பிசாசு நம்மளை கலங்க பண்ணுவான், உலகம் நம்மளை கலங்க பண்ணும், சூழ்நிலைகள் நம்மளை கலங்க பண்ணும். ஆனால் உங்களை கலங்க பண்ணுகிறது எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் கர்த்தர் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை இனி நீங்கள் காண மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ, வியாதி உங்களை கலங்க பண்ணிச்சுன்னா அந்த வியாதியை நீங்கள் காண மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களேன். கடன் உங்களை கலங்க பண்ணிச்சுன்னா அந்த கடனை இனி நீங்கள் காண மாட்டீங்க. பிசாசு உங்களை கலங்க பண்ணினான் என்றால் அந்த பிசாசின் கிரிகளை நீங்கள் காண மாட்டீங்க. சூழ்நிலைகள் உங்களை கலங்க பண்ணினது என்றால் அந்த சூழ்நிலைகளை இனி நீங்கள் காண மாட்டீங்க. மனிதர்கள் உங்களை கலங்க பண்ணினார்கள் என்றால் அந்த மனிதர்களை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிரு. என்ன விசுவாசம்? நான் கலங்க மாட்டேன் என்கிற விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்களேன், மனசில் கை வச்சு, இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்களேன், நான் கலங்க மாட்டேன். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, கலங்க மாட்டேன். என்ன நடந்தாலும் கலங்க மாட்டேன். என் கிட்ட இயேசு இருக்கிறதுனால கலங்க மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால கலங்க மாட்டேன். என்னோடு என் சர்வ வல்லமையுள்ள தெய்வன் இருக்கிறதுனால கலங்க மாட்டேன். இதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். ஒரு முறை யோசபாத் தெய்வ மனிதருக்கு ரோதமாய் மூணு ராஜாக்கள் எழும்பினார்கள். ஒருத்தருக்கு ரோதமா 3 பேர். யோசபாத்துக்கு ரோதமா மோவாபியர், சேயீர் மலை தேசத்தா, இன்னும் 3 பேர். மோவாப், சேயீர் மலை தேசத்தா, அம்மோன் புத்திரர்கள். 3 ராஜாக்கள் எழும்பிட்டாங்க. கேளுங்க, கவனிங்க. இப்ப அந்த யோசபாத்து கண்ணீர் சிந்தி கதறுகிறான். அவனுக்கு வேற வழியே இல்லை, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. மரணம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை சூழ்ந்து கொண்டது. பிரச்சனை அவனை சூழ்ந்து கொண்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்குமே ஆனால், நான் சொல்லட்டுமா, நீங்க கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்குமே ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் யோசபாத் கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். எங்கள் தேவனே, எங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற இந்த ஏராளமான கூட்டத்தை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலம் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கள் தேவனே, அவர்களை நியாயத்திற்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்து ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை. என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. ஆகையால்
எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை சதி திட்டம் எழும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். யோசபாத் சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா ஏராளமான பிரச்சனை, உங்களுக்கு விரோதமா 1 2 இல்ல ஏராளமான பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாம இருக்கலாம். அதற்கு அதை மேற்கொள்வதற்குரிய பலன் இல்லாமல் இருக்கலாம். என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? பிரச்சனையை நோக்கி பார்க்க கூடாது. சொல்லுங்க, பிரச்சனையை நீங்க பார்க்க கூடாது. பிரச்சனையை மாற்றுகிற தேவனை பார்க்கணும். பிரச்சனை உங்க இருதயத்தை கலங்க பண்ணும். பிரச்சனையை நம்ம பார்த்தா இருதயம் கலங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனை பார்த்தா பிரச்சனை நம்மளை பார்த்து கலங்கணும். பிசாசு உங்களை பார்த்து கலங்கணும். சொல்லுங்க, பிசாசு உங்களை பார்த்து என்ன செய்யணும்? கலங்கணும். ஆமென். பிசாசு உங்களை பார்த்து பயந்து ஓடணும். பிசாசை பார்த்து நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை. சரியா? கவனிங்க. இப்போ அடுத்த நிமிஷம் ஒரு தெய்வ மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். யோசபாத்தை பார்த்தும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தும் யூத ஜனத்தை பார்த்தும் அந்த தெய்வ மனிதன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமா வந்திருக்கிற ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கல் என்று யார் சொல்றா? ஜெய்சலம் பிரதர் சொல்றாரா? காட்சன் பிரதர் சொல்றாரா? யார் சொல்றா? கர்த்தர் சொன்னதுதான். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னாகமம் 23:19 அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. 1 சாமுவேல் 15:29 பொய் சொல்ல தெய்வன் மனிதன் அல்ல, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார். ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் யாருடையது? நான் சொல்லட்டுமா? உங்களை கலங்க பண்ணுகிற இந்த யுத்தம், அது நீங்க நினைச்சிருக்கீங்க எனக்கு விரோதமா வந்ததுன்னு சொல்லி. இல்ல, இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது தேவனுடைய யுத்தம். இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பார். யாத்ராமா 14:14 சொல்கிறது, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சங்கீதம் 138:8 சொல்கிறது, என் மகனே, என் அன்பு மகளே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அவியான எனக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரதர் நீங்க தான் எந்திரிங்க பிரதர். 3வது ரோ இருக்கீங்களே, அன்பு அண்ணன் நீங்க தான். நீங்க தான் எந்திரிங்க. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லும்படி சொல்கிறாரு, இது வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பின எல்லா சத்துருவின் கிரியைகளை இன்னைக்கு கர்த்தர் உங்க பாதத்தின் கீழே நசுக்கி போடுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உண்மையும் உத்தமமான ஒரு தெய்வ மனிதர், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தெய்வ மனிதர், எல்லா காரியத்திலும் அமைதலாம் விட்டு கொடுக்கிற ஒரு தெய்வ மனிதர். ஆனா உங்களை காயப்படுத்துகிற, உங்க இருதயத்தை வேதனைப்படுத்துகிற சில சம்பவங்கள் இப்போ உங்க மனசை வேதனைப்படுத்திட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, என் மகனை நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவின் கிரைகளை நான் அழித்து போடுவேன். உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10000 எழும்பினாலும் என் அன்பு மகனை அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர், சீக்கிரத்தில் மீகா 7:15 படி
ஒரு அதிசயமான காரியம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஹல்லேலூயா வாக்கு கொடுக்கிறேன். உட்காருங்க பிரதர். எஸ் லார்ட். ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட போகிறார். கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். சொல்லுங்க, என்னால் யுத்தம் பண்ண முடியாது, என்னால் போராட முடியாது, என்னால் வழக்காட முடியாது, நான் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியம். ஆண்டவரே, நீர் வழக்காடும், நீர் யுத்தம் பண்ணும், நீர் போராடும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தத்தை நீங்க பண்றவர் அல்ல. இப்ப பாருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தாரு. மோவாபியரையும் ஆமோன் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தையரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுப்ப பண்ணி அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க. நான் சொல்லட்டுமா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன செய்ய போகிறோமா? வேடிக்கை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வேடிக்கை பார்க்க போகிறோம். ஆமென். பிசாசு உங்களுக்கு விரோதமாக தீமை செய்வான். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த தீமையை நன்மையாக உங்களுக்கு மாற்றுவா. நீங்கள் யுத்தம் பண்ணினீங்கன்னா ஆண்டவர் விட்டுருவார். பண்ணட்டும், பண்ணி பார்க்கட்டும். நம்மளால் யுத்தம் பண்ண முடியுமா? உலக மனுஷன் அவன் கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுவான். அவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட்டு இருக்க முடியுமா? விட்டுருங்க. அடுத்த வீட்டுக்காரங்க கேவலமாக பேசுவாங்க, பண்ண முடியுமா? விட்டுருங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. உங்கள் குரோதமா உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிற எந்த சூழ்நிலையானாலும் சரி, அத்தனை சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆமென் யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிரச்சனை உங்களுடையது அல்ல. உங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு விரோதமாக பிசாசனுடைய கிரியை இருக்கிறது. பிசாசனுடைய கிரியை இருக்குது. அத்தனை அழிக்கப்பட போகிறது. கடைசியில் பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் வேகமாக ஒவ்வொருவரையும் டச் பண்ணிட்டு போகிறேன். அப்பமே கத்த விடுதலை கொடுத்துட்டு போறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 10 நிமிஷத்தில் உங்கள் எல்லாருக்காக வருஷம் இந்த வருஷம் இங்கே வந்துட்டு இங்கே ஓட போறீங்க. அவ்வளவுதான். கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறாரு. கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவை கர்த்தர் அதம் பண்ண போகிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன வருது தெரியுமா? எந்த இடத்துல கலங்கி, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன், உங்க தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல உங்க இருதயம் கூனி குறுகி போய் இருந்ததோ, எந்த இடத்துல உங்க மனசு ஒட்டஞ்சு போய் இருந்ததோ, எந்த இடத்துல உங்க மனசுல வேதனையோடு கலக்கத்தோடு இருந்தீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நீ கலங்காத. ரெண்டாவது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆவியானவர் எனக்கு சொல்றதை நான் சொல்றேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கி யாரும் அல்ல. எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் பிரசங்கம் பண்ண தெரியாது. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லுவேன். நாங்கள் வரும்பொழுது தான் கர்த்தர் பாடினா, அற்புதம் செய்வார் இயேசு, செய்வாரே, இன்னைக்கு செய்வாரே, கலங்கி வந்த மகனே, கலங்காத மகனே. நான் சொல்லட்டுமா? யார் யாரெல்லாம் கலங்கி வந்தீங்களோ, இப்போ உங்கள் இருதயம் கலங்காமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதிசயத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிடுவது இல்லை. முதலாம் கர்த்தர் சொன்னார், கலங்காதே, உனக்கு விரோதமான போராட்டத்தை கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காதே, நீ கைவிடப்படுவது இல்லை. கலங்காத, கர்த்தர் கைவிட மாட்டார். சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து நீங்கள் சொல்லணும், பிரசங்கம் யாருக்கு? எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு. இந்த பிரசங்கம் எனக்கு தான். ஏன் தெரியுமா? காலையில் அண்ணன் 8:45 வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு.
வெள்ளிக்கிழமை மதியம் நாங்கள் கிளம்பினோம் தூத்துக்குடி பட்டணத்துலேருந்து மதுரைக்கு. மதுரை முடித்து மெட்ராஸ் முடிச்சுட்டு திரும்ப திருச்சி வந்து திருச்சிலேருந்து மதுரை நான் சாயந்தரம் தான் வந்தோம். 6 மணி வாக்கில் வந்துட்டு மதுரையில் முடிச்சுட்டு ஒரு 10:30 மேலே தான் கிளம்பினோம். இங்கே 12:30 தான் வந்தோம். அப்போவே சொன்னாப்புல, அண்ணா எனக்கு காலை 8:45 வந்துருமா, 9 மணிக்கு நம்ம கிளம்பி போயிடுவோம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னாப்புல. சரின்ட்டு நானும் அவசரமாக கிளம்பி 8:45 வந்துட்டேன். அண்ணனும் கிளம்பிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு அன்கான்ஷியஸ் ஆகி ஒரு மாதிரி மயக்கம் ஆகிட்டேன். அவங்களுக்கு முடியலை. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே கால் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் கலக்கம், காலையில் எனக்கு கலக்கம். ஆனால் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நல்ல பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய சரீரத்தில் அவ்வளவு பலவீனம். ஆனால் எனக்குள்ள ஒரு தைரியம். இப்போ எனக்கு தான் அந்த பிரசங்கம், கலங்காத என் ஜெய்சில நான் உன்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தான் கத்த இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. நான் நினச்சேன் மற்றவங்களுக்குன்னு சொல்ல இல்லை, இந்த வார்த்தை எனக்கு. என் மனைவி ஃபோனில் வந்து வர்ற வரைக்கும் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. நான் ஃபோனை சைலண்ட் போட்டுட்டேன். இப்படி பண்ண தான் இல்லை, அண்ணன் கார் நல்லா ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். எப்படி ரன்னிங் கமெண்ட்ரி. கோயில்பட்டியை தாண்டியாச்சு, சிவகாசிக்கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. என் ஒய்ஃபு, பிலிப்பு பிரதர் அண்ணனை விட்டு நவுன்றக்கூடாது. ஸோ இன்றைக்கி நான் வீட்டு போய் சேர்ற வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு என்ன இருக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், என் சரீரத்தை கலங்க பண்ணிக்கிறேன், என் குடும்பத்தை கலங்க பண்ணிக்கிறேன். இந்த பலவீனம் இனி என்னையும் என் குடும்பத்தையும் தொடுவது இல்லை அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ரீகா ஷகரதனல பலபா, ரீகா ஷகரதனல பௌதரா. ஏமே நேமே உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. 2024 ஆண்டில் ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. உபாகமம் 31:8 வாசிங்க. உபாகமம் 31:8 வாசிங்க. பிலிப்பின தண்ணி. ஸோ அண்ணன் சூப்பராக வாசிக்கிறாங்க. அண்ணன் நீங்களே வாசித்துருங்க, உங்கள் சத்தம் நடுவில் இருந்து இங்கே வரைக்கும் பக்காவாக கேட்கு. அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென், ஆமென். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவருக்கு தீர்க்க தரிசனமாய் கடந்து வருகிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். இந்த வார்த்தையில 2024 அப்படின்னு எழுதி வச்சு பாருங்களேன். 2024 கர்த்தர் உனக்கு முன்பாய் போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்க வேண்டாம். கட்டளை கட்டளை கட்டளையை கட்டளை. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். இது கட்டளை. அப்ப நம்ம கலங்கலாமா? நம்ம பயப்படலாமா? உண்மையாவே இன்னைக்கு என்னுடைய சிச்சுவேஷன் நான் இங்கே வர முடியாது. அப்படியே மயக்கமாக வருது, அப்படியே தள்ளாடி தள்ளாடி கீழே விழுறனா எப்படி இருக்கும்? ரெஸ்ட் இல்லை, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஊழியம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால கலக்கமே இல்லாமல் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு இந்த வார்த்தை சொல்லுவதற்கு என் தேவன் என்னை பலப்படுத்தினார். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவரை நோக்கி திக்க தரிசனமாய் கடந்து வருகிறது. 2024 வருஷத்துல கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாய் போகிறவர். அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கை விடுவதும் இல்லை. கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். உங்களை கலங்க பண்ணிக்கிற
எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவா. உங்களை கலங்க பண்ணிக்கிற அந்த காலத்தின் கிரியைகளை கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. நீங்கள் கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை. ஒரு முறை ஒரு தாயார் மிகுந்த கலக்கத்தோடு என்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தாங்க. அவங்க இருதயம் மிகவும் கலங்கி போயிருக்கிறது. அவங்க சொன்னாங்க, ஐயா நாங்கள் 7 வீடு, அந்த கமௌண்டில் எத்தனை வீடு, ஆனால் அந்த 7 வீட்டில் நடுவில் இருக்கிறேன், 4வது வீட்டில் இருக்கிறேன். இந்த பக்கம் எத்தனை வீடு, 3 வீடு, இந்த பக்கம் 3 வீடு. அந்த அம்மா சொன்ன பொழுது கண்ணீரோடு சொன்னாங்க, இந்த 3 வீட்டுக்காரங்களும் இடிக்கிறாங்க ஐயா, இந்த 3 வீட்டுக்காரங்களும் இடிக்கிறாங்க, நடுவில் நான் மட்டும் கிறிஸ்தவன், எல்லாரும் எங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, எல்லாரும் எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஐயா அந்த அம்மா வீட்டு அந்த கமௌண்டுடைய ஓனர் எங்களுக்கு சொல்லிட்டாங்க, 3 மாதத்தில் வீடை காலி பண்ணணும்னு சொல்லிக்காங்க. எனக்கு 3 வாலிப பசங்க, 3 பேரும் படித்து முடிச்சிட்டாங்க, 3 பேருக்கும் வேலை இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க இவனுக்கு வேலை கிடைக்காது, இவனுக்கு கல்யாணம் ஆகாது, இந்த குடும்பம் அப்படிதான். ஐயா என் கணவர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். என் 3 வாலிப பிள்ளைகளும் கமௌண்டுக்குள்ள தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஐயா நான் எங்கே போகணும்னு எனக்கு தெரியல, கலக்கமாக இருக்குதுங்கய்யா. அப்பொழுது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், கவனிங்க கவனிங்க கவனிங்க, நீ கலங்க வேண்டாம். எந்த இடத்துல கலங்க பண்ணினாயோ, எந்த இடத்துல கலங்கி நின்றாயோ, அந்த இடத்துல நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல சொன்னா. நான் சொன்னேன், ஏம்மா அவங்க என்னமோ உங்களை காலி பண்ணுறது, நீ சொல்லு, நானே காலி பண்ணுறேன்னு சொல்லுமா, நானே காலி பண்ணுறேன்னு சொல்லு. அந்த சகோதரி சொன்னாங்க, எப்படியா வீடு கிடைக்கும்? நான் சொன்னேன், நானே காலி பண்ண போகிறேன்னு நீ சொல்லிட்டீன்னா வீடு கிடச்சுன்னு சொன்னேன். நீ வீடை பார்த்துட்டு காலி பண்ண போகிறேன்னு சொன்னால் அது விசுவாசம் இல்லை. நீ போய் சொல்லுன்னு, நான் வீடை காலி பண்ணுறேன், நீங்கள் காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் காலி பண்ணுறேன் உங்கள் வீடை அப்படின்னு சொல்லு. இந்த அம்மா மறுநாள் காலையிலே போய் இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண வெறி. நேரா போனோன்னே அந்த முதலாளி அம்மா சண்டை போடுறதுக்காக வந்துட்டு போலன்னு சொல்லிட்டு, என்னக்கா நீ ஒன்று என்னை காலி பண்ணாலும் ஒன்றும் வேண்டாம், நானே உன் வீட்டை காலி பண்ணுறேன், உன் வீட்டில் எவன் கூடி இருப்பாடி அப்படி சொல்லிட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. வந்து சாப்பிடலை, ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்குது. அவங்க மூத்த மகனுக்கு சென்னையில் எல்என்டி கம்பெனியில் அப்பாயின்மெண்ட்டுன்னு வந்திருக்கு. ஏமேன் 3 நாளில் போய் அப்பாயின்மெண்ட்டை என்கிட்ட சாப்பிடாம வந்துட்டு. ஆண்டவர் செய்த அற்புதம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாப்பிடாம வந்துட்டு அந்த லெட்டரோடு வந்துட்டு எனக்கு பார்க்கணுன்னா என்னுடைய ரிசப்ஷனில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். அவங்க ஏன்ட்ட கேட்டு என் டைமை கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் ஒரு டைமை சொல்லி அப்படி தான் என்ன செய்ய முடியும். ஃபுல்லாகவே என்னெல்லாம் பார்த்துக்கிட முடியும், நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அப்பாட்டில் வந்துட்டு ரிசப்ஷனில் சண்டைப்படுது, நான் பிரதரை பார்க்கணும். ரிசப்ஷனில் உள்ள பொண்ணு, என்ன இந்த அம்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்குன்னு உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, சரி சண்டை போடுற அம்மாவை நாம பாத்ரூம்னு சொல்லி உள்ளே வாமா, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த உள்ளே வர சொல்லுதுன்னு வந்துச்சு. ஐயா அவன் என்னையா காலி பண்ண சொல்றது, நானே காலி பண்ணிட்டேயா, ஆண்டவர் சொன்னாரு காலி பண்ண சொல்லிட்டேயா. என் மகனுக்கு இன்டர்வியூ வந்திருக்கியா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, என் பையனும் வந்துக்கான், பைக்கை நிப்பாட்டிருக்கான், அவனுக்கும் ஜெபம் பண்ணி விட்டாச்சு. அவன் சென்னைக்கு போய் எல்என்டி கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டில் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உனக்கு சென்னையில் கோட்ரஸ் உண்டு, உன் அப்பா அம்மா உன் கூட பிறந்த யாருனாலும் தங்கிக்கிடலாம், உனக்கு கோட்ரஸ் உண்டுன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. ஐயா சென்னையில் கோட்ரஸை கற்று கொடுத்துட்டாரு ஐயா, இந்த பொம்பளை என்னையா காலி பண்ண சொல்கிறது?
காலி பண்ண சொல்கிறாரு. கர்த்தர் எனக்கு கோட்ரஸை கொடுத்துட்டாரு. ஏமே அது சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணால் தான் அந்த கோட்ரஸில் இருப்பேன். அந்த அம்மாவுக்கு டிக்கெட்லாம் போட முடியாது. இல்லையா, நான் தான் டிக்கெட் போடுவேன், ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுத்துச்சு. நான் போய் அந்த வீட்டில் ப்ரேயர் பண்ணி அமர்ந்து உட்கார வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 மாதத்தில் இளைய மகனுக்கு ஒரு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்தாரு. அந்த இளைய மகனுக்கு பிஸ்னஸ் ஓகோன்னு லட்சமாக கிடைக்க ஆரம்பிச்சுட்டு 2 வருஷத்தில் சென்னையில் ஒரு பெரிய வீடை கட்டி அந்த வீடையும் நான் தான் பிரதிஷ்டை பண்ண போயிருந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு வாடகை வீடை காலி பண்ணுறதுக்கு கலக்கம், எங்கே போவேன்னு சரியே தெரியாமல் கலக்கம், என் பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ணுவேங்கிற கலக்கம். இப்போ அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணி ஒரு 7 வருஷம். அப்போ அந்த தம்பிக்கு 21 வயசு, இப்போ 27 வயசு. இப்போ தாடி மீசை எல்லாம் பெரிய மோட்டாவாக ஆயிட்டான் அந்த தம்பி. இப்போ நல்ல பிஸ்னஸ், கோடி கணக்கில் சம்பாத்தியம். அவன் சொல்கிறான், அண்ணே ஒருத்தர் சொன்னார் தூத்துக்குடியில் 7 வீடு இருக்கிற கமௌண்டு விலைக்கு வருது, நீ வாங்கினா நல்லா இருக்குன்னு சொன்னார். அண்ணே எங்கன்னு கேட்டேன், தூத்துக்குடின்னு சொன்னார். தூத்துக்குடியில் எங்கன்னு கேட்டேன், சண்முகபுரம்னு சொன்னார். நான் பிறந்து வளர்ந்தது சண்முகபுரம் தான் சொன்னேன். எந்த தெருவுன்னு கேட்டேன், 3ஆம் நம்பர் தெருன்னு சொன்னார். அந்த தெருவில் தானே நானும் பிறந்து வளர்ந்தேன். எந்த கமௌண்டுன்னு கேட்டேன், சத்தியவேல் அந்த கமௌண்டுன்னு சொன்னார். அந்த கமௌண்டில் தானே நான் இருந்து பறந்து வளர்ந்தேன். என் அருகில் இயேசு வந்தா, என் மகனே எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலைகுனிந்து நின்றாயோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, அதே இடத்துல நான் உன்னையும் தாயையும் மேன்மைப்படுத்துவேன், அந்த கமௌண்டை விலைக்கு வாங்கணும்னு சொன்னார். எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா அந்த வாங்கட்டுமா? கர்த்தர் சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஏன்ட்ட இங்கே கேட்க, அட்வான்ஸாக கொடு. இவன் போயிருக்கிறான், அந்த பொம்பளைக்கு இவன் முகமே தெரியலை. அப்போ சின்ன பையன் 21 வயசு, இப்போ 27 வயசு, பெரிய மீசை தாடியோடு போயிருக்கிறான். அந்த அம்மா எல்லாம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறான். சுசிலாக்கா பையனா நீ? சுசிலாக்காவா? பாருங்க, அதே தாயார அந்த கமௌண்டை வாங்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ அந்த 7 வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது இந்த கமௌண்டை விற்றது. இப்போ அந்த சுசிலாக்கா அந்த கமௌண்டுக்குள்ள வந்த உடனே எல்லாம், என்ன இங்கேருந்து போய் கஷ்டப்படுறியா, இங்கேருந்து போய் நாசமாயிட்டியா, என்ன மறுபடியும் வந்திருக்க, இங்கே கமௌண்ட்லலாம் இடம்லாம் இல்லை, எந்த வீடு காலிலாம் இல்லை. இந்த சுசிலா சொன்னாங்களா, காலி பண்ணுறதுக்காக காலி இருக்கா வீடு இருக்கான்னு சொல்லி நான் வரலை, சரியா, கொஞ்ச நேரத்தில் என் மகன் வருவான்னு, உன் மகன் வந்து என்னை கிழிச்சிடுவானோ அப்படின்னு சொல்லி இப்பவும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே அந்த முதலாளி அம்மா வந்து நான் அந்த கமௌண்டை விற்றுட்டேன், இன்னையிலேருந்து நீங்கள் எல்லோரும் வாடகை ஏன்ட்ட கொடுக்க வேண்டாம், எல்லோரும் சுசிலா காட்ட கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த கமௌண்டே அரண்டு போனது. எப்படி 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 நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? உங்களை கலங்க பண்ணுகிற மனிதர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை கலங்க பண்ணுகிற மனிதர்கள் நடுவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் கைவிடப்படுவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை குறித்து கலங்க வேண்டாம். உங்களை கலங்க பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம். நான் அந்த பத்திரிகையில் நான் பார்த்தேன், 8:15 இந்த கூட்டம் நிறைவடையும். ஆமென். எப்பவுமே சொன்ன டைமுக்கு நம்ம மீட்டிங்கை முடிக்கணும். நாங்கள் தூத்துக்குடியில் கரெக்டாக 10 மணிக்குன்னு சொன்னால் நான் 9:50 மைக்கை பிடிச்சிடுவேன். 2 மணிக்கு மீட்டிங் முடியும்னு சொன்னால் 1:55 மீட்டிங்கை முடிச்சிடுவேன். அதனால் திரளான ஜனங்கள் வாராங்க. ஆமென். இன்றைக்கும்
உங்கள் கலக்கத்தை எல்லாம் கத்த மாற்ற போகிறாரு. எல்லாரும் இப்போ அவியானவர் சொல்கிறத சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், எல்லாம் கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. இப்போ உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் உங்களை விட்டு ஓட போகிறது. விசுவாசிங்க. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? நீங்க சொல்ற ஆமெனை பார்த்து பிசாசு கலங்கணும். நீங்க சொல்கிற அல்லேலூயாவை பார்த்து உலகம் கலங்கணும். யார் யாரெல்லாம் எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கனமான மனுஷியா கத்த மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இன்னைக்கு ஹல்லேலூயா, சில பேருடைய இருதயத்துல கலக்கத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். இந்த கலக்கத்தை பிசாசு எடுத்துட்டு ஓடி போக பார்க்கிறான். சில பேருடைய வியாதியை கொண்டு வந்திருக்கிறான். அந்த வியாதியை கத்த மாற்ற போகிறாரு. சில பேருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறான். கடன் என்கிற கலக்கம் இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எத்தனை பேர் நம்புவீங்களோ தெரியாது, ஆனா உண்மை அதுதான். உபாகமம் 28:12 படி நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை கத்த திறப்பா, நீங்கள் கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். கலங்கி வந்த மகனே கலங்காதே, கலங்கி வந்த மகளே கலங்காதே. நம்ம கலங்கினா பிசாசுக்கு சந்தோஷம், நம்ம சந்தோஷமா இருந்தா பிசாசுக்கு கலக்கம். உங்களை கண்டு பிசாசு கலங்க போகிறான். ஆவியானவர் அப்படி சொல்கிறாரு. இன்னைக்கு ரீபாலா என்னால் ஜெபத்தை முடிக்க முடியல, ஆனாலும் ஆவியானவர் சொல்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை பலருக்கு கத்தர் கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் கத்தர் சொல்லுகிறார். பலர் மேல் அந்த அபிஷேகம் மூட்டப்படுகிறது. லூக்கா 10:19 படி சத்துனுடைய சகல வல்லமைகள் மேற்கொள்கிற அதிகாரத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கு கத்தர் கொடுக்க போகிறாரா, ஒவ்வொருவர் மேலும் கத்தர் வைக்க போகிறாரா. பிசாசு உங்களை கண்டு பயந்து ஓட போகிறார். பிசாசு உங்களை கண்டு கலங்க போகிறார். அது மாத்திரமல்ல, சத்துரு உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது, சத்துரு உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது, சத்துரு உங்கள் சரத்தை சேதப்படுத்த முடியாது, சத்துரு உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த முடியாது. சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்கு முன்பாக உங்க பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நன்மை, கிருபை, செல்வம், செழிப்பு, பெயர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, ஈவு, இரக்கம், காருண்யம், நன்மை அத்தனையும் உங்க மேல கத்த வாசிக்க பண்ணுகிறார். சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. உங்க இருதயத்தில் தெய்வீக சமாதானம் வருகிறது, தெய்வீக சந்தோஷம் வருகிறது, ஒரு அபிஷேகம் வருகிறது, ஒரு வல்லமை வருகிறது. புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய வரம், புதிய நன்மையினால ஒவ்வொருவரை கத்த நிரப்புகிறார். விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. இதுவரைக்கும் கலங்க பண்ண நல்ல பிசாசு உங்களை கண்டு ஓட போகிறார். Yes.